நீங்கள் தொடர்ந்து இந்த சேனலை பார்த்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அதில் ஏதாவது உங்களுக்கு கமெண்ட்ஸ் தெரிவிக்கணும்னா கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ளவுஸ் டிசைன் தான். இதெல்லாம் கேன்வாஸ் எல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஒரு கிளாத்தை அடித்து இப்படி திருப்பி வச்சுக்கோங்க. அதாவது கிராஸ் பீஸில் நீங்கள் பார்டர் கொடுக்குற மாதிரி பீஸ் நீங்கள் இது பண்ணிக்கோங்க. ஆப்போசிட் சைடில் நெக்கை சுற்றி 2 லைன் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் அதை விட நம்ம நார்மலாக வைக்கிற அந்த அளவை விட கொஞ்சம் திக்காக ஒரு பார்டர் ஒன்று மடித்து நல்லா நீட்டாக அயன் பண்ணிக்கோங்க. அதை நமக்கு ரைட் சைடு வர்ற மாதிரி நீங்கள் ஒன் சைடாக வச்சு தையல் போட்டுக்கோங்க. இப்போ இது ரொம்ப உங்களுக்கு நார்மலாக கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணுறது தான். கேன்வாஸ் எல்லாம் இல்லாமல் வேறு எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நெக்கை அடித்து திருப்பினதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே வச்சு பேட்ச் பண்ணுறது தான். இதுக்கு வேறு ரிஸ்க் எடுக்கிற மாதிரி எந்த ஒர்க்குமே இல்லை. ஆனால் இதுக்குள்ளே வைக்கிற அந்த சின்ன சின்ன பேச்சஸ் மட்டும், அதாவது ஒரு டிசைனில் நம்ம அதை மடித்து அதை நல்லா ஃபோல்டு பண்ணி உள்ளே இன்சர்ட் பண்ணி தையல் போட போகிறோம். அது வைக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அது நீங்கள் கான்ட்ராஸ்ட் கலராக வச்சுக்கிட்டிங்கன்னா, அதாவது சாரியில் வர ஒரு 3ஆவதாக ஒரு கலரில் வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லா அட்ராக்டிவாக தெரியும். இல்லை கலர்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் சேம் கலர்லேயே வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரே ஸ்கொயர் 1.5 இன்ச்சுன்னா அந்த இதுலேயே அப்படியே நிறையா எத்தனை பீஸ் தேவைப்படுதோ அத்தனை இது நீங்கள் எவ்வளோ டிஸ்டன்ஸில் வைக்க போகிறோம் அப்படிங்கிறத மெஷர் பண்ணி அந்த பீஸை இது பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அதை ஒரு முக்கோண ஷேப்பில் மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த 2 முக்கோண ஷேப்பு வரதையும் நீங்கள் ஒன்றா வச்சு தையல் போட்டுக்கோங்க. இதே மாதிரி எல்லாமே மடித்து நீங்கள் தையல் போட்டுக்கோங்க. ரொம்ப ஈஸியாக, ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப சீக்கிரமாக தைக்கிற ஒர்க்கு தான். அதனால் நீங்கள் இது ரொம்ப டைம் எடுக்கும்ன்ட்டு இது பண்ண வேண்டியதில்லை. ஃபஸ்ட்டு 2ஆக மடிச்சுக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் 2 சைடில் இருக்கிறதையும் சென்டருக்கு கொண்டு மடிச்சுக்கிறீங்க. அவ்வளோதான். அதை மடித்து அப்படியே நீங்கள் தையல் போட்டுக்கோங்க. அது எப்படி ஒரு 2 பீஸ் வச்சிங்கனாவே ஒரு 1 இன்ச்சு உங்களுக்கு கவர் ஆயிரும். அந்த மாதிரி நீங்கள் கால்குலேஷன் போட்டிங்கன்னா ஒரு 14-15 இன்ச்சு வந்துச்சுன்னா அதை விட ஒரு டபுள் மடங்கு வர்ற மாதிரி நீங்கள் அதை கால்குலேஷன் போட்டுக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த பீஸு இன்னும் கொஞ்சம் அகலமாக வேணும்னாலும் இன்னும் கொஞ்சம் அகலமாக நீங்கள் வச்சு மடிச்சுக்கலாம். இப்போ எல்லாமே இப்படி வரிசையாக நீங்கள் தையல் போட்டுக்கோங்க. எல்லாமே லைனாக வச்சு நீங்கள் தையல் போட்டுக்கோங்க. எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அதை ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராஸ் எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். தனித்தனியாக கட் பண்ணி கீழே இருக்கிறதெல்லாம் ஈவனாக ஒரே அளவாக வச்சு நீங்கள் தையல் போட்டுக்கலாம். கரெக்டாக ஒரே உயரத்தில் வர்ற மாதிரி எல்லாமே நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதை நீங்கள் ஒன் சைடு தையல் போட்டிருக்கீங்க. ஆப்போசிட் சைடில் மேலே 1/2 இன்ச்சு ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு விட்டுட்டு அப்படியே வரிசையாக 1 by 1 வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. எல்லாம் ஒரே மாதிரி பார்த்துட்ருக்க மாதிரி ஒரு 1/2 இன்ச்சு கேப்புன்னா அதே அப்படியே ஒரு 1/2 இன்ச்சு கேப்பில் அப்படியே கண்டினியூட்டியாக நீங்கள் கீழே வரைக்கும் வச்சுட்டு வாங்க. ரொம்ப ஹைட்டாக இருக்க மாதிரி இருந்தால் உள்ளே இன்னும் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் உள்ளே வைக்கலாம். ரொம்ப அந்த கார்னர் மட்டும் தெரியணும், இவ்வளோ பெருசு வேண்டாம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த கார்னர் மட்டும் தெரிகிற மாதிரி அதை கரெக்ட் பண்ணி இன்னும் கட் பண்ணி கூட நீங்கள் இன்னொரு தையல் போட்டு வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி நீங்கள் வைக்கும்போது அந்த சென்டரில் இருக்க அந்த இதில் நீங்கள் பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா நீட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 1 by 1 நம்ம ஒரே டிஸ்டன்ஸில் வச்சு தைக்கிறோம். ஆப்போசிட்டில் 2 பார்டர் வச்சுருக்கோம். அது இங்கே வச்சுருக்க பார்டரை விட கொஞ்சம் தின்னாக இருக்கும். இந்த பார்டர் கொஞ்சம் பெருசாக ஒரு 3/4 இன்ச்சு சைஸில் இருக்குது. அதை மட்டும் அடித்து அயன் பண்ணிக்கிட்டிங்கன்னா இப்படி உள்ளே இன்சர்ட் பண்ணி நீங்கள் தையல் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் ரொம்ப சிம்பிளான ஒர்க்காக இருந்தாலும் பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும்.
நீங்கள் இதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு லைன் வைக்கிறதுனாலும் ஒரு பேட்ச் ஒரு பார்டர் வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். ஒவ்வொன்றுக்கும் நடுவில் பீட்ஸ் அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் பார்க்குறக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். சீக்கிரமாகவும் பண்ணி முடிச்சிடலாம். ரொம்ப சிம்பிளான ஒர்க்காகவும் இருக்கும். நீங்கள் தொடர்ந்து இந்த சேனலை பார்த்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அதில் ஏதாவது உங்களுக்கு கமெண்ட்ஸ் தெரிவிக்கணும்னா கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.